ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீக்கா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்மளோட அம்மு வந்து மிஸ் ஆயிடுறாங்க இல்லையா, அம்மு வந்து யாரோ காரில் கூப்பிட்டு போயிடறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணுமே. விஜய் காவேரி 2 பேருமே வந்து ஒரே காரில் வராங்க. நம்ம எதிர்பார்த்தது தான். காரில் வராங்க 2 பேருமே, காரில் ரெட் காரு அப்படின்னு நினச்சிருந்தோம் நம்ம கொஞ்ச நாளைக்கு பிடிஎஸ் வர்றப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் ரெட் காரில் அந்த ஒயிட் காரில் தான் வர்றாங்க. விஜய் காவேரி 2 பேருமே வந்து நைட் ஃபுல்லாக வந்து தேடுறாங்க நம்மளோட அம்முவை. அவங்க எப்போ கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. காவேரி வந்து பயங்கர டயரில் இருக்கிறாங்க. எங்கள் லாஸ்ட்டு ஒரு பிடிஎஸ் வீடியோ பார்த்தோம் இல்லையா, அது விஜய் வீட்டில் சுடியில் அவங்க இருப்பாங்க, சுடிதாரில் இருப்பாங்க. விஜய் வந்து இன்றைக்கி போட்டிருந்த காஸ்டியூமில் வந்து அவர் இருப்பார். அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து பயங்கர டல்லாக இருப்பாங்க. விஜய் வந்து பயங்கர டென்ஷனில் இருப்பார். வீட்லேயும் வந்து பயங்கர தாத்தா எல்லாருமே வந்து ஒரே டென்ஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்களா இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆனால் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச தகவல் வந்து அதாவது குட்டி அம்முவை வந்து தேடுறதுல வந்து விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து தான் வந்து தேடுறாங்க. காவேரி நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், நான் வந்து என்னை ஸ்கூலில் வந்து மேடம் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அதனால் வந்து நான் வந்து அம்மு வந்து அவாய்ட் பண்ணேன், அவ்வளோ அதுலேயுமே கொஞ்சம் அவன் அப்செட்டாக தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சாரதாம்மா வந்து திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அப்போ வந்து எல்லாருமே வந்து காவேரி மேலே கொஞ்சம் இது பண்ணும்போது விஜய் வந்து விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் காவேரி 2 பேருமே வந்து ஒன்றாவே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அங்கே தாங்க நிற்கிறாங்க நம்மளோட டைரக்டர்லேருந்து ரைட்டர்லேருந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எதிர்பார்க்காத விஷயத்தை எதிர்பாருங்க அப்படிங்கிறது தான் எப்போவுமே வந்து நம்மளோட மகாநதியிலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த நம்ம அம்மு மிஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான விஷயம் எனக்கு பிடிச்சது, நம்மளோட வீக்கா 2 பேருமே வந்து ரொம்ப நாள் கழித்து ஃபைனலாக வந்து அவங்க 2 பேருமே சேர்ந்து தனியாக ரொம்ப நாள் டென்ஷனில் போனாலுமே அம்மு காணமே அப்படின்னு டென்ஷனில் போனாலுமே ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து ஒன்றா போயிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, செம்ம ஹாப்பியான ஒரு அப்டேட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்தளவுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்காத விஷயத்தை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது தானே. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாரதாம்மா வந்து உரிமையாக வந்து எப்படி நீ வந்து அவளை திட்டலாம் அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா நம்ம அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த இடத்துல வந்து அவங்க யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னு யோசிக்கும்போது தான் அம்மா வந்து பயங்கர டென்ஷனில் ஃபீல் பண்ணுறாரு நம்மளோட விஜய். அப்போ வந்து மாப்பிள்ளை ஃபீல் பண்ணுறாரு, நம்ம கூட வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுமே ஃபீல் பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் அன்புமே வந்து அதை தான் சொல்ல போகிறாரு, காவேரியை பார்க்காத வரை இந்த 5 வருஷமாக நல்லா இருந்தோம், அவளை பார்த்தா உனக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. அதுலேயுமே வந்து விஜய் வந்து பயங்கர கோவமாக வந்து இருக்க போகிறாரு அப்படின்னு தான் வந்து தோணுது. பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, ரொம்பவே வந்து மனசுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். என்ன அப்படின்னா அம்மு மிஸ்ஸிங், மற்றபடி வீக்கா ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து நமக்கு ஹாப்பியான செய்தி. பார்ப்போம். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு எபிசோடாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க.